அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெட் பேப்பர் 2 சோசியல் சயின்ஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். 45 நாட்களுக்கான கம்ப்ளீட் ஸ்டடி பிளான். ஆல்ரெடி மேக்ஸ் சயின்ஸ்க்கான ஸ்டடி பிளான் கொடுக்கும்போதே நான் சோசியல் சயின்ஸுக்கும் கொடுக்குறேன் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ டெட் எக்ஸாம் படிக்கிற எல்லாருமே இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு வீட்டிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பிளானை பேஸ் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் உடனே இமீடியட்டாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் கண்டிப்பாக உங்களால் இந்த 45 நாள் நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குறது எல்லாமே நீங்கள் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் படிச்சுட்டு ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்ட் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். 85 மதிப்பெண்கள் வாங்கிட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. டோட்டலாக இதில் எவ்வளோ தேர்வுகள் இருக்கும் அப்படின்றத 24 தேர்வுகள் இருக்கும். அது இல்லாமல் புக் பேக் டெஸ்ட் நிறைய இருக்க போது 2 நாளைக்கு ஒரு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் சயின்ஸ்க்கான கோர்ஸும் சோசியல் சயின்ஸ்க்கான கோர்ஸும் இருக்கும். ப்ளஸ் பேப்பர் 1க்கான கோர்ஸும் இருக்கும். எது வேணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஜிபே பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பேப்பர் 1க்கு 1100 ரூபா அப்படின்னு இருக்கும். சரிங்களா? பேப்பர் 1க்கு 1100 ரூபான்னு இருக்கும். பேப்பர் 2க்கு 1200 ரூபா அப்படின்னு இருக்கும். சரிங்களா? பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்குமே அப்டேட் பண்ணியிருப்பேன். எது வேணுமோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல பிளான் பார்த்துடலாம். ஜிபே பண்ணுறவங்க மறக்காமல் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. அந்த ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? பேப்பர் 1க்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி சொல்லியிருப்போம். சரிங்களா? அதே போல் பேப்பர் 2ல் நீங்கள் சோசியல் சயின்ஸுக்கும் மேக்ஸ் சயின்ஸுக்கும் தனித்தனியாக எப்படி படிக்கணும், பேப்பர் 1க்கு எப்படி படிக்கணும், பேப்பர் 2க்கு எப்படி படிக்கணும் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? பேப்பர் 2வை பொறுத்தவரையிலையும் நீங்கள் சோசியல் சயின்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சைக்காலஜியில் 30 கொஸ்டினுக்கு 15 கொஸ்டின் பிளான் பண்ணுங்கள். அதே போல் தமிழில் 30 கொஸ்டினுக்கு 25 கொஸ்டின் பிளான் பண்ணுங்கள். இங்கிலீஷில் 30 வினாக்களில் ஒரு 15 வினாக்கள், சரிங்களா, 6லேருந்து 10க்குள்ளே கிராமர் நல்லா படிச்சுட்டு ஒரு 15 கொஸ்டின் போடுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சோசியல் சயின்ஸ் 30 கொஷினுக்கு 6லேருந்து 10 வரலையும் பிளான் பண்ணுங்கள், போதுமானது. சரிங்களா? 60 கொஷின் கேட்பாங்க, நீங்கள் ஒரு 30 கொஷின் பிளான் பண்ணுங்கள், போதுமா. சோசியல் சயின்ஸை பொறுத்தவரையும் சொல்கிறேன். 60 கேள்விகள் கேட்க போகிறாங்க, நீங்கள் 30 கொஷின் பிளான் பண்ணிங்கன்னா போதுமானது. பிளான் பார்த்துடலாம். கம்ப்ளீட் பிளான் நான் ஷோ பண்ணிடுறேன். எப்படி ஜாயின் பண்ணுவோம் என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல பிளான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்போம். சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட், ஒவ்வொரு டெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகும். முதல் 8 தேர்வுகள் படிக்கும் போது நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருவோம், அதுக்கான ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். நீங்கள் அதை படிச்சுட்டு அதில் ஒரு சின்ன தேர்வு எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுலேருந்து ஒரு 30 கொஷின் இருக்கும். அப்புறம் தமிழ் ஒவ்வொரு டேர்மாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழில் 30 கொஷின், இங்கிலீஷில் 30 கொஷின், அப்புறம் சோசியல் சயின்ஸில் 60 கொஷின். சரிங்களா? தமிழில் 30 கொஷின், இங்கிலீஷில் 30 கொஷின், சோசியல் சயின்ஸில் 60 கொஷின். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் 30 கொஷின். சரிங்களா? டோட்டலாக 150 நாட்கள் நீங்கள் தேர்வு எழுதுவீங்க. ஒரு 8 எக்ஸாம் எழுதி முடித்த பிறகு உங்களுக்கு சைக்காலஜிக்கான டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? சைக்காலஜிக்கான டெஸ்ட் வரும்போது இந்த சைக்காலஜி டெஸ்ட் 1க்கு ஒரு யூனிட் நீங்கள் படிப்பீங்க. சரிங்களா? சைக்காலஜியில் உங்களுக்கு பிடிஎஃப் ஆப்லேயே வியூ பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். ஆப்லேயே நீங்கள் படிச்சுட்டு எழுதுவீங்க. இல்லை எனக்கு பேப்பர் 1க்கு வேணும் அப்படின்னா பேப்பர் 1க்கு உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும். சரி, ஐ மீன் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் மெட்டீரியலாக இருக்கும், அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பேப்பர் 2க்கு இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. சரிங்களா? பேப்பர் 2 சைக்காலஜிக்கு என்ன படிக்கணுமோ அந்த யூனிட்கான பிடிஎஃப் ஆப்பில் இருக்கும், அதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதில் 30 கொஷின் இருக்கும். அதே போல் தான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம். பேப்பர் 2 சோசியல் சயின்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் எளிமையாக படிச்சிட முடியும். நீங்கள் சோசியல் சயின்ஸ் செலக்ட் பண்ணிட்டு தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எது நல்லா வருதோ, எனக்கு சோசியல் சயின்ஸ் இல்லாமல் எனக்கு சைக்காலஜி நல்லா வரும் அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஆனால் ஏதாவது ஒரு 2 சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதில் 25, 20 அப்படின்னாவே அங்கேயே 45 விஷயம் நம்மளால் கவர் பண்ணிட முடியும். மீதி எல்லாமே ஓரளவு நீங்கள் டச் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. தமிழ் நிறைய கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். 11th 12th எல்லாமே நீங்கள் படிக்கிற மாதிரியும் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அதில் இம்பார்ட்டன்ட் நல்லா படிங்க. ஏன்னா அதில் நம்ம 30 கேள்விகளுக்கு 25 கேள்விகள் டார்கெட் பண்ண போகிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு பிளான் இருக்க போகுது. சரிங்களா? இது இல்லாமல் லோயர் ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிக்கிற மாதிரி கொடுத்துருப்போம். அதுவும் டெஸ்ட் இருக்க போகுது. அதுக்கான கொஷின்ஸும் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இது சோசியல் சயின்ஸ்க்கான பிளான். இது இல்லாமல் ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும், ப்ளஸ் புக் பேக் கொஷின் டெஸ்ட்டில் இருக்க போகுது. சரிங்களா? 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு தமிழ், இது இல்லாமல் சோசியல் சயின்ஸ். சரிங்களா? 6லேருந்து 10 வரலையும் தமிழ், அப்புறம் 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ், 7ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டில் இருக்க போகுது. சரிங்களா? சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் பேட்சில் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட் எழுதிங்க அப்படின்னாவே போதுமானது. பாதிக்கு பாதி மதிப்பெண் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் டெட்டில் ஒரு 85 நிமிஷம் நம்மளால் போட்ட முடியும். சரிங்களா? ரொம்ப முக்கியமாக கொடுக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் படிங்க, அதையும் விட்டுற வேண்டாம். சரிங்களா? அப்புறமா படிச்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போட வேண்டாம். இருக்கக்கூடிய நாட்களை சரியாக பயன்படுத்தி அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இது பேப்பர் 2க்கான ஸ்டடி பிளான். பேப்பர் 2 டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ்க்கு உங்களுக்கு இப்போதைக்கு 1200 ரூபா அப்படின்னு ஃபீஸ் இருக்கும். இந்த ஜிபே நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துக்கூடிய ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க.
இல்லை டைரெக்டாக நீங்கள் ஆப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்பில் வந்து இந்த மாதிரி கோர்ஸ் இருக்கும், ஆப்லேயே டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப்லேயே பிளான் இருக்கும், ஆப்பில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஸ்டடி PDF கொடுத்துருப்பாங்க, டெஸ்ட் எல்லாமே ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா, டெஸ்ட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இதே நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இது எல்லாமே இன்னொரு நம்பரும் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.